அப்போவே டீ போடுவாங்க. சீனி போட்டு குடிக்கணும். அப்போ நான் தோசை செய்யும்போது ரொம்ப குட்டி குட்டியாக மெல்ல சொல்வான், நீ இவ்வளோ குட்டி குட்டியாக ஊற்றுறியே, ஸ்கூல் கட்டடிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவா அப்படின்னு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 11 பேர் வரையிலும் எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்தோம். அதில் ஹாய் ஹலோவில் இருக்கோம். வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்னோடய குழந்தை பருவம் சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டீ எல்லாம் பால் கறந்து அப்போவே டீ போடுவாங்க. சீனி போட்டு குடிக்கணும்னு அந்த டைமில் ரொம்ப ஆசை இருக்கும் எனக்கு. ஆனால் பாட்டி சொல்வாங்க, சீனி ரொம்ப உடம்புக்கு சூடு, சர்க்கரை வெல்லம் போட்டு தான் நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேங்க. காலேஜ் முடிகிற வரையிலும் தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருந்தேங்க. அது ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ். தோசை செய்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்ட வயசு பார்த்திங்கன்னா, நான் 11வது படிக்கும்போது. அப்போ நான் தோசை செய்யும்போது ரொம்ப குட்டி குட்டியாக மெல்லிஸாக ஊற்றுவேன். பாட்டி ரொம்ப மொத்தமாக ஊற்றுவாங்க, அப்படியே மொந்தாக இருக்கிற மாதிரி. அப்போ என் தம்பி சொல்வான், நீ இவ்வளோ குட்டி குட்டியாக ஊற்றுறியே, ஸ்கூல் கட்டடிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவா அப்படின்னு. டே இன்றைக்கி சண்டேடா அப்படின்னு சொல்லுவோம். பயங்கர ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசை மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவை தான் போடுவாங்க. அதுக்கு சாம்பார் சட்னி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு சட்னி, மெயினாக செய்யக்கூடிய சட்னி எப்போவுமே தேங்காய் சட்னி. அதை தாண்டினா எள்ளு பொடி, உளுந்த பொடி இதெல்லாம் நம்மளோட காட்டிலே விளையக்கூடியது. அதனால் அதுதான் மேக்சிமமாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாக அந்த இட்லி தோசை தான் எங்களுக்கு சாப்பாடாக இருக்கும். நாங்கள் பேர குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஒரு 11 பேர் வரையிலும் எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்தோம். அதில் நானும் ஒருத்தி. எல்லாருக்கும் ஒன்று போல் தட்டு வச்சு அதில் இட்லி சட்னியெல்லாம் வச்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு லைஃப் இனிமேல் திரும்பி வருமானு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. அதே மாதிரி இவங்க எல்லாரோடையும் நம்ம பேசிகிட்ருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போல்லாம் இந்த மாதிரி பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பாட்டியும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை. இந்த தக்காளி சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் கிடையாது. பாட்டிக்கு தெரிஞ்ச ஒரே சாப்பாடு காய்கறி கலவை சாதம். அது கூட ரொம்ப ரேராக எங்கள் அம்மா வந்தால் தான் செய்வாங்க. காட்டில் தோட்டம் இருக்குதோ இல்லையோ, வீட்டுக்கிட்ட எல்லாருக்குமே தோட்டம் இருக்கும். அந்த ஒரு தோட்டத்தில் என்ன விளைய வைக்கிறோம், மெயினாக கத்திரிக்காய், பூசணிக்காய், சொரக்காய், பாவக்காய், சீனி வரக்காய் அதெல்லாம் இருக்கும். கத்திரிக்காயெல்லாம் பின்னாடி போய் பறிச்சுட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு அந்த கத்திரிக்காயை வதக்கிடுவாங்க. அது ஒரு கூட்டு மாதிரி இருக்கும். அதுக்கு ரசம் வைப்பாங்க, இல்லைன்னா பருப்பு வைப்பாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாட்டியோட கைப்பக்குவம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூட எனக்கு அந்த நாக்கில் ருசி தெரியுது. ரொம்ப ஃபீவர் ஆகிட்டு ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வந்தேன். அப்போ பாட்டி தொட்டு பார்த்துட்டு, என்ன இவ்வளோ ஃபீவர் இருக்குதுன்னு எனக்கு முதல்ல செஞ்சு கொடுத்தது நல்லா காரசரமான மிளகு ரசமும் பருப்பும். ஆனால் இப்போ நான் எப்படி ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்ட்டும் அந்த ஒரு உணர்வும் வரதே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாத்தா பாட்டி கூட இருந்த அந்த காலங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காலங்கள். ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்லலாம். அதில் நிறைய சோகங்களும் இருக்குது. இருந்தாலும் இந்த சமையல் இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது எதுவுமே தெரியாது. பாட்டி தான், அத்தனை பேருக்கும் பாட்டி தான் சமைப்பாங்க. அவ்வளோ நல்லா சமைப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, ரெஸ்ட் எடுங்க பாட்டி அப்படி சொன்னோன்னா படுத்திருக்கும் போதேனோ 3 மணி ஆயிடுச்சுடா, ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்துடும் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துடுவீங்க, அதனால் தூங்கும்போது கூட எனக்கு கனவுல அதுதான் வருது அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அப்போம்போது எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியல. பட் இப்போது நான் குழந்தைங்கள வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு அவங்களுக்கு வேகமாக செய்யும்போது எனக்கு அதே மாதிரி தான் இருந்தது. ஐயோ, சில நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டே செய்யாமல் பசங்களை அனுப்பி விட்ட மாதிரி, லேட்டான மாதிரி எனக்கு கனவுலாம் வரும். அப்போது இப்போ 2 பேரும் காலேஜ் போயிட்டாங்க. பட்டு ஸ்கூல் டைமில் அவ்வளோ ஒரு ட்ரீமெல்லாம் வரும். அந்த கனவுகள்லாம் வரும்போது நான் யோசித்தேன், அடடா பாட்டி சொன்னது இப்போ தான் நம்மளுக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு. நான் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்து தாங்க காலேஜ் வரையிலுமே படித்தேன். சமைச்சு முடித்ததும் இந்த மாதிரி கிச்சன் கிளீனிங்லாம் அங்கே இருக்காது. சாணம் போட்டு மெழுகின வீடு, ஒரு அடுப்பு இருக்கும். அடுப்பை துடைப்பாங்க பாட்டி. கிச்சன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹாலில் குட்டியாக இருக்கும். அதை துடைப்பம் வச்சு
குப்பையெல்லாம் கூட்டி விடுவாங்க. இவ்வளோதான். கிச்சன் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வந்து தனியாக இருக்காது. ஒரு ஹால், அந்த ஹாலில் ஒரு சைடில் கிச்சன், ஒரு சைடில் நாங்கள் துணியெல்லாம் வச்சுருப்போம். அந்த துணி வச்சுருக்கிறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான அந்த தீவனங்கள் எல்லாம் பாட்டியும் தாத்தாவும் வச்சுருப்பாங்க. எனக்கு அது கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருக்கும். என்ன இப்படி வச்சுருக்கீங்க, அங்கேயே போய் துணி எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நான் அந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ தான் தெரியுது அந்த லைஃப் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு லைஃபு. அதாவது எல்லாருமே கசின்ஸ், பிரதர் எல்லாருமே அந்த வீட்டில் தான் இருந்துப்போம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒன்று வாங்கினாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து சூப்பராக இருக்கும். அது தாத்தா வந்து வியாழக்கிழமை சந்தைக்கு போவாங்க. மாட்டுக்கு தீவனம் வாங்கும்போது எங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸ்நாக்ஸ்னால் மிக்சரு, காரா சேவு, சீவல், இது 3 தான் வாங்கிட்டு வருவாங்க. வாரம் இது 3 தான் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாருக்கும் ஒரு குட்டி குட்டி பேப்பர் வச்சு அதில் வந்து அந்த மிக்சர் சேவல்லாம் போட்டு கொடுப்பாங்க பாட்டி. இது எல்லோரும் சாப்பிட்டுருவாங்க. நான் வந்து பத்திரப்படுத்தி வைப்பேன். ஆனால் அந்த பத்திரப்படுத்தி வைக்கிறதையும் என் தம்பிங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்ருவாங்க. இப்படி தாங்க என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருந்தது. இது உங்களோட குழந்தை பருவத்தை நினைவுபடுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரொம்ப சூப்பரான ஒரு மெமரிஸோடு வர்றேன். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.